என்னடா இது இன்னைக்கு நேரமே போய் தொலைய மாட்டேங்குது. ம் ஐயோ, எவளாவது ஒருத்தி வெளியே எதுவும் போவா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கலான்னு பார்த்தா எவளும் சிக்க மாட்டேங்கிறாளுங்களே இன்னைக்கு. வீட்டுக்குள்ளே டிவி பார்க்கலான்னு பார்த்தா மருமக கறி நாடகத்தையே போட்டு சலிக்கிறா. நாடகத்தையும் எப்படி நேரம் தான் பார்க்கறது. துதுவலைய அரைச்சி தொண்டையில நான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. ஏ மொட்டைக்காரியே, உன் புருஷன் மண்டைய போட்டு 7-8 வருஷம் ஆகி போச்சு. இதுக்கப்புறம் நீ தூது வலைய அரைச்சு மாமிக்கிட்ட பேச முடியாதுடி, பரலோகத்துக்கு போய் தான் பேச முடியும். ஏ ராசம்மா, ஏண்டி உண்மையை வேறடி சொல்றேன். யாரு, நான் சும்மா பாட்டு தான் பாடிக்கிட்டு போறேன். ஏண்டி பாட்டு பண்ணாலும் ஒரு நியாயத்துல பாட வேணாமாடி? தூது வலைய அரைச்சு தொண்டையில நினைச்சா அந்த தூது வலைய பறிக்கிறதுக்கு கூட கையை எட்ட மாட்டேங்குதுன்ட்டு கிடக்குற. தூது வலைய பிச்சு அரைக்கிற மொகர கட்டைய பாரு, மொகர கட்டைய. ஆமாடி ஆமா, நான் அரைச்சி தேய்க்கிறேனோ இல்லை அதை போட்டு குளிக்கிறோனா? வாயாட்டி சிறுக்கி, உனக்கு நேரம் போலும். நீ ஊர்ல உள்ளவளை இழுத்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கியா? நீயே எப்படி கண்டுபிடிச்ச? அதான் மொசர கட்டையில எழுதி ஒட்டி இருக்குதே. மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியாது. எவன்டா போவான், எவன்டாட்டா வம்பிழுக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு கிடக்குறியோ? நானே ஏனோ தானோன்னு பிரியாணியை சாப்பிட்டு விட்டு நடக்க முடியாம நடந்துகிட்டு இருக்கேன். எனக்கு அடுப்பே தெரியாது. பிரியாணி ஆக்கி திங்கிறியா? அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? ஏண்டி நல்ல நல்ல சோறாக்க சொன்னாலே பொங்க சோறாக்கி வைப்ப, நீ எப்படி பிரியாணி எல்லாம் ஆக்குற? பிரியாணி நான் ஒன்னும் ஆக்கல, நான் கடையில வாங்கி சாப்பிட்டு வந்தேன். கடையில வாங்கி சாப்பிட்டியா? எந்த கடையில? அதான் உங்க பெரிய வீட்டுக்காரி, அவ வீட்டுல தான் கடை வச்சிருக்காள புள்ளக்காரி. அவளும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி பிரின்னு போடவும் கூட்டம் அள்ளுது போ. ஊரே அங்கதான் இருக்குது. ஆளாளுக்கு பிரியாணியை வாங்கவும் பார்சலை வாங்கவுமா போறாங்க வராங்கடி. நான் சரி ஒரு பிரியாணி வாங்கினா ஒன்று பிரிதானே, சரி 100 ரூபாய் கொடுத்து ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுவிட்டு ராத்திரிக்கு அந்த பிரியாணியை வச்சுக்குவோம் இன்னொரு பாக்கெட்டான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா பிரியாணி இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒன்று வாங்கின ஒன்று பிரியாச்சு. அதனால ஒன்றுக்கு மட்டும் 50 ரூபா காசை கொடுத்து நல்லா பிரியாணியை சாப்பிட்டு வந்தேன். என்னடி சொல்ற? அம்பிட்டு கூட்டமா? கூட்டமாவா? ரோட்ல ஒருத்தன் போன வர இல்லடி, ஊரே அங்கதாண்டி திரண்டுகிட்டு நிக்குது. ஆக்குறாளுங்க இங்க பார்சல கட்டுறாளுங்க தட்டுல கொட்டுறாளுங்க நல்லா வெளுத்து கட்டுறாங்கடி. வருமானம் இன்னைக்கு பிச்சுக்கிட்டு போயிருந்திருக்கும். இந்த ஊர்லயே இம்புட்டு கூட்டம் இருக்குன்னு இன்னைக்கு அவ கடை வச்சுதாண்டி எனக்கே தெரியுது. ஏய் நெசமா வாடி சொல்ற? அப்புறம் வாங்கிட்ட பொய்யா நான் சொல்லுவி? உண்மையை தாண்டி சொல்றேன். சரியான கூட்டம். அப்ப அந்த அமுதா பிள்ளை கடையில அங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல. அந்த பிள்ளை மட்டும்தான் ஈ ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. சரி இங்க பிரியாணி இல்லைன்னா அந்த பிள்ளை கடையில தான் ஒரு 10 ரூபாய்க்கு பணியாரத்தை வாங்கி சாப்பிட்டு வருவோன்னு பார்த்தேன். அப்புறமேட்டுக்கு பார்த்தாதான் இங்கே இருக்கணும்னு இங்கே சாப்பிட்டு வந்துட்டேன். ஏண்டி ஒரு நாளைக்கு இப்ப நல்ல வருமானம் வந்திருக்குமோ? அதெல்லாம் 30,000 40,000 அசால்ட்டா தூக்கி இருப்பாளுங்க. என்னாடி பெருமூச்சு வாங்கிட்டு இருக்கவ? இல்லடி, ஒரு கடை வச்சா இம்புட்டு பேர் வந்து சாப்பிடுவாங்களாடி. வீட்டுலாம் சோறு குழம்பு ஆக்குவாங்களா ஆக்க மாட்டாங்களா? ஏடி நானே வீட்டில் ஒலை வைக்கலான்னு தான் பார்த்தேன் மதியானத்துக்கு. அப்புறம் என் மருமகன் தான் போன போட்டு சொன்னார் இந்த மாதிரி பிரியாணி கொடுக்குற ஆளாமான்னு. அப்புறம் அங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு தான் ஒடியாந்தேன். ஊரே அங்கத்தான் ஒன்று வாங்கினா ஒன்று பிரி, ஒன்று வாங்கினா ஒன்று பிரின்னு ஊரே அங்கத்தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அடக்கடவுளே, இந்த கன்றாவி இந்த ஊர்ல தானே நான் இருக்கேன், எனக்கு தெரியாம போச்சே. அந்த அளவுக்கு ருசியோ? நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. எல்லாம் பக்குவமா கரெக்டா எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்ப கூடிய சீக்கிரத்துல கோடீஸ்வரங்களா ஆயிருவாங்க. ஆமா, தினமும் ஒன்று வாங்கினா ஒன்று பிரின்னு கொடுத்தா எங்க கோடீஸ்வரன் ஆகுறது? தெரு கோடிக்கு தான் போக முடியும். சரி சரி போ போ. அத்தாடி, அப்ப அமுதாவோட கடை அதோ கதிதானா? எப்படி பிரியாணி எப்படி? நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கா? ஏண்டி நல்லா தானடி இருக்கு? நல்லா தான் இருக்கு. யார் நல்லா இல்லைன்னு சொன்ன? என்ன கடையில போய் 200 ரூபா காசு கொடுத்துருந்தா கறியை வாங்கிட்டு வந்திருந்தா வீட்டில் சமைச்சிருந்தா நல்லா குழம்பு சோற கிண்டி சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏண்டி உனக்கெல்லாம் இருக்குது பாரு எகத்தாலாம், அப்படியே குத்துனேன்னு வையி நல்லா இருக்கு சாப்பிடுவாளா? அதை விட்டுப்புட்டு பையனும் மருமவளும் இருந்திருந்தா அவங்களையும் சாப்பிட சொல்லி இருந்திருக்கலாம். ஆமா, டெலிவரிக்கு டேட் கொடுத்தோன்னே அவங்க இங்கே உட்காந்துருப்பாங்க இந்த பிரியாணிக்கு ஒசரம். அது இங்கே கடை இங்கே தானே இருக்கு, வாங்கி கொடுப்போம் எங்க போகுது? நீ நல்லா சாப்பிடு. அவிச்ச முட்டை இருந்துச்சே, சாப்பிட்டியா? இல்லையே என்னோடதுல. இல்லையா? ஏண்டி அப்ப அதை வைக்கலையா?
இல்லன்றேன். அப்ப இன்னொரு இதுல இருந்துச்சுன்னா அதை எடுத்து சாப்பிட வேண்டியதானே? ஒன்றும் அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா கெட்டு போயிடாத, கைப்பட்டா. அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ராத்திரிக்கு சாப்பிட்டுக்குவோம். சரி சரி, சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. வள்ளியே, அடியே வள்ளியே, வாயா. இந்தா இதுல பிரியாணி இருக்கு, எடுத்து சாப்பிடு. பிரியாணியா? என்னையா என்னைக்கு இல்லாத அதிசயமா பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? எம்மாடி, எல்லாம் உமா கடையில தான். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு பிரி, அந்த கடையில தான். அப்பாடா, இப்பதான் உருப்படியான வேலை பார்த்திருக்கிறது. பரவாயில்லையே. வாயை முடிக்கிட்டு எடுத்துட்டு போடி. ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கவ? ஏண்டி, நானே அந்த புள்ள 7,000 8,000 கூலி கொடுக்க வேண்டியது இருக்குது, அதை கொடுக்காம பிரியாணி கொடுத்து அனுப்புதுன்னு கடுப்புல இருக்கேன். எங்க சித்தப்பன் வேற காசுங்கடா காசுங்கடான்னு கேட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. போ. ஏன் காசு கொடுக்கலையா? எங்க கொடுத்துச்சு? நேத்து வந்தா இன்னைக்கு கடைக்கு வாங்குச்சு, இன்னைக்கு கடைக்கு வந்தா வீட்டுக்கு வாங்கினேன், இப்ப கூட்டமா இருக்குன்னுது. என்ன பண்றது? கூட்டம் வந்துச்சுன்னா நின்று வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஏம்மா, கூட்டம்லாம் தள்ளி வளர்க்க முடியலம்மா, சரியான கூட்டம், அதனால ஒன்னும் பண்ண முடியாது. சரி விடுங்க, அப்ப சாயங்காலம் கூட போய் வாங்கிக்கிறது. எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. என்னக்கா பிரியாணியா? ஆமா ஆமா, எல்லாம் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு பிரி, அதுதான். ஏடா, எல்லா வீட்லயும் அப்ப அதுதானா? நம்ம ஊரே அங்கதானம்மா, வீட்டுக்கு வீடு ஆள் ஆளுக்கு வாங்கிட்டாங்க. அம்பட்டு ருசியா இருக்கா என்ன? அதெல்லாம் சூப்பரா இருக்கு, சாப்பிடு சாப்பிடு. சரிங்கண்ணே. ஏண்டியே, அந்த ஆனியன் ரைத்தா இருந்துச்சுல, அது கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடு. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் கலந்து சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாம போயிடும். ஐயோ, இந்த வயசான கிழவிக்கு உன்னை வாங்கி கொடுத்தோம்னா அது அதுக்கு ஒவ்வொன்னு சொல்றாப்பா. நல்லா வழுத்து கட்டி சாப்பிடுவாளா? ஏய், என்னடி சொல்ற? எனக்கு சரியான கோவண்டி. வந்த ஆத்திரத்துக்கு இன்னைக்கு வேற ஒருத்தனா இருந்தா அரைஞ்சே தள்ளி இருப்பேன். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஏ பண்ணி, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? அவ எவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ இப்பதான் சிரிச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ வேற கம்முன்னு இருக்கா? அண்ணன்னா அழகா தானக்கா இருக்கு, அப்புறம் என்ன? அபி, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? என்னக்கா? எப்படியா இருந்தாலும் உங்க மாமன் பையன் தான் உங்களுக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் என்ன, இந்த அண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கங்க, பார்க்கவும் அழகா தானே இருக்காங்க. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதடி. இங்க பாரு, நான் என் மாமாவை உண்மையா விரும்பி இருக்கேன். அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் மனசுல அவர் மட்டுமே பூட்டி வச்சிட்டு இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் எப்படி மறந்து எல்லாம் பண்ண முடியும்? எப்படி பேசுற நீயே? ஆமா ஆமா, அப்படியே 2 பேரும் அப்படியே உலகம் சுற்று வாலிபர்கள் மாதிரி அப்படியே சுத்தி திரிஞ்சு வந்தீங்க. ஏன்க்கா நீ வேற? என்னைக்கும் ஒன் சைடுக்கு ஃபீலிங் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அது யாருக்கும் தெரியவும் போறதில்ல, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னொன்னா நல்லா தானே இருக்காரு, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே வீட்டுல சொல்லி. ஏய், அவ என்ன பேசிட்டு இருக்கா? நீ என்னடி கல்யாணம் வரைக்கும் போய்கிட்டு இருக்க? ஏக்கா, ஜாலியான கேரக்டர் தானே, அதனால சொன்னேன். ஏய், அப்படிலாம் பேசாத, எனக்கே அவ்வளோ கோவமா இருக்குது. துணி துவைக்க போய் துணியை கூட துவைக்கல, அப்படியே எடுத்துட்டு வந்து போட்டேன். ஏக்கா நீ வேற, அதனால ஜாலியான கேரக்டர், சும்மா எதாச்சும் பண்ணியிருப்பாங்க. நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, சின்ன விஷயத்தையே ஊதி ஊதி பெருசாக்கிருவீங்க. பாரு, உன்னை யாராவது இப்படி பண்ணா இப்படிதான் பேசிட்டு இருப்பியா நீ? உங்களை மாதிரி எனக்கெல்லாம் பேச்சு கிடையாது, ஒன்லி வீச்சு தான். லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத அபி, நானே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். சே, இதுக்கு தான் சொன்னேன், யார் கூடயும் அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்துக்காத, பேசாத, வைக்காதன்னு. டிக்கெட் எடுக்கவும் அதை பண்ணவும் இதை பண்ணவும் இருந்தா அப்புறம் இப்படி தான் நடக்கும். அந்த பையன் சொன்னாண்டி, சத்தியமாக அது நான் அவனுக்கு தெரியாது, அவங்க அம்மா தான் கீழே குமிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டாண்டி. அதுவும் இல்லாமல் எப்பயுமே நான் சுடிதார் போட்டுட்ருப்பேன், சுடிதாரெல்லாம் துவைக்காம கிடக்குதுன்னு சொல்லி தான் சரி இன்னைக்கு இந்த சாரியை கட்டிட்டு துணியை துவைச்சி போட்டுருவோன்னு பார்த்தேன். கடைசியில் நான் சாரி கட்டிகிட்டு இருக்கவும் அவனுக்கு அவங்க அம்மா அம்மையே தெரிஞ்சுட்டு. எனக்கு ஏதோ எங்கேயோ இடிக்குது. அநேகமாக அந்த அண்ணன் உங்ககிட்ட தான் சிரிச்சு சிரிச்சு பேசுவார். ஒருவேளை உங்க மேல ஏதாவது விருப்பம் இருக்குமோ? அபி, அவ கிடக்குறாடி பைத்தியக்காரி. இங்க பாரு, இதனால தான் சொல்றேன், யார்கிட்டயும் ரொம்ப அதிகமா நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாதுன்னு. இது மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சது நம்மள உரிச்சு விடுவாங்க, அதனால யார்கிட்டயும் இதை சொல்றதே வேண்டாம், புரியுதா? இதை நம்மளோடய மூடி மறைச்சிருவான். அபி எருமை, உனக்கும் தான் சொல்றேன், நீ இது வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம ஏதாவது ஓட்டவையை வச்சு யார்கிட்டயே உளர்னன்னு வையே, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். என்னைக்கிடி நீ மனுஷியா இருந்திருக்க? எல்லா நாளும் நீ மிருகமா தானே இருந்திருக்க. ஏய் கம்முன்னு அபி, எந்த நேரத்துல விளையாட்டுத்தனம் பண்ணணும்னு இல்லையா?
சரிக்கா சரிக்கா, அழுதுறா போல, அழுதுறாத. நீ ஏன் இங்கே இப்படி இருக்க, அந்த அண்ணன் அங்கே எப்படி இருக்குதோ என்னவோ. ஐயோ கடவுளே, நான் வேணும்லாம் பண்ணல, அம்மானு நினச்சி தான் அப்படி பண்ணிட்டேன். ஐயோ, அந்த பொண்ணு நம்மளை பற்றி எவ்வளோ கேவலமாக நினச்சிருப்பாங்கல்ல. இது மட்டும் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுது, என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு கூட தெரியல. பயமாக வேற இருக்கு. அன்னைங்கால சொல்கிற மாதிரி நான் ஒன்றுத்துக்குமே லாக்கி இல்லாதவன் தான் போல இருக்குது. கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை. கண் இருந்தும் ஒழுங்கா கூட பார்க்க முடியாம இது பண்ணிட்டேன். எப்பா எதுக்குதான் இப்படி வெயில் அடிக்குதுன்னே தெரியலப்போ. எங்கெங்கேயோலாம் மழை வருதுன்றாங்க, நமக்கு ஒரு மழையும் காணோம் ஒன்னையும் காணோம். வெயில அடிச்சு கொளுத்துதப்பா. டேய் சரவணா, சரவணா, டேய் அப்பா சரவணா, டேய் என்னடா அப்படியே இருக்கிறான் சரவணா, டேய். என்ன பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான்? ஒருவேளை பேய் கீது அரைஞ்சிருக்குமோ? சரவணா, டேய் அப்பா. அவனுக்கு இப்படியெல்லாம் கூப்பிட்டா முழிப்பு வராது. இப்போ இருங்க. அம்மா பாத்தியாம்மா, இன்ன வரைக்கும் கூப்பிடு கூப்பிடுன்னு கூப்பிட்ட, ஒரு அசைவு இருந்துச்சா? ஒரு கொட்டுக்கு பத்தியா எப்படி அசைவு வந்துச்சுன்னு? என் அறிவு கிட்ட ஏறுமை எதுக்கிட்ட இப்போ கொட்டுனேன்? அப்புறம் எவ்வளோ நேரம் உன்னை கூப்பிடுவாங்க? ஏதோ மதி மயக்கத்தில் இருக்க, மென்டலி ப்ரெசண்ட்டு பிசிக்கலி ஆப்சண்ட்ன்ற கதையா? என்னடா என்ன? ஒன்றும் இல்லை போடா. என்னடா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. ஏம்மா, அவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்காமா, அவன் மூஞ்சிலேயே நல்லா எழுதி ஒட்டி இருக்குது மூட்டைக்கண்ணே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. டேய் சந்தோஷ், சும்மா அவனை சீண்டாத, கம்முனு இரு சரியா? என்னப்பா உடம்பு எதுவும் முடியலையா? உடம்பு முடியாதவன் தான் காலையில் 10 பூரியை நல்லா முணுங்குனானோ, அந்த கடாயை கூட விட்டு வைக்கல, வலிச்சு நக்கிட்டு தானே உட்காந்துருக்குறான். டேய் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? சந்தோஷ் கம்முனு இரு. என்னடா சரவணா? அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா இருக்கேன். நான் சொல்கிறல, அவன் நல்லா தான் இருக்கான். அவனால் மற்றவங்களுக்கு தான் ஏதாவது வரும், அவனுக்கு எதுவும் வராது. ஐயோ அப்பா, உங்க அப்பா இருந்தாதான்ப்பா 2 பேரும் அமைதியா இருக்கீங்க. அவர் வேலைக்கு போயிட்டாரு, உங்க 2 பேத்தையும் அடக்க முடிய மாட்டேங்குது. இவன் வேற ஒரு பைத்தியக்காரன், சும்மா லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருப்பான். எதுவும் உடம்புக்கு முடியலையா? வயிறு எதுவும் வலிக்குதா? ஓமத்திராங்க வேணா கொஞ்சம் ஊத்தவா? ஆமாம், இவன் இப்போ தான் சின்ன பப்பா, மடியில் உட்கார வச்சு ஓமத்திராகம் ஊத்துமா. ஏமா நீ வேற. என்னடா காய்ச்சலும் இல்லை, அப்புறம் என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. இங்கே பாருங்க, நான் இப்போ சொல்கிறது தான், இந்த கல்யாணத்தில் முடித்தோடனே தனி கொடுத்தனத்துக்கெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன். நான் ஒரே முடிவாக தான் சொல்லிட்டேன், குடும்பத்தோட ஒன்றுமன்னா இருக்கணும். தனி கொடுத்தனத்தில் விட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு நம்ம மேலே பாசமே இருக்காது. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. இந்தா என் சொந்தக்கார குடும்பத்தில் அப்படிதான் நீ, அந்த பையன் விரும்பினான்னு சொல்லி அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சாங்க எல்லாத்துக்கும் சொல்லி. அதுக்கப்புறம் மாமியார் மாமனாரோடலாம் இருக்க முடியாது, அவன் நாத்தனா நாங்கெல்லாம் பார்க்க முடியாது, நான் தனி கொடுத்தன தான் போவேன். நீ வந்தா வா, இல்லையா நான் என் வீட்டுக்கு போகிறேன்ட்டு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பாவும் வேணாம் அம்மாவும் வேணாம், விரும்பினவன் தான் முக்கியம்ன்ட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வந்த குடும்பம் முக்கியம்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? அதை விட்டுவிட்டு அவங்களோட நான் போகிறேன் இவங்களோட போகிறேன்னு இந்த வேலையை பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பாவோட அந்த பிள்ளை பேசாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்கெல்லாம் சேர்ந்து பிள்ளை சரி பையன் ஆசைப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான்னு பையன் வீட்டில் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பிள்ளை வேண்டாம் வேண்டான்ட்டு கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா அப்பாவும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்தோடனையும் அந்த பிள்ளையோட அம்மா அப்பாவும் சொல்லியிருக்காங்க, தனி கொடுத்தனம் போங்க, ஒன்றா இருந்தாலும் வந்து பார்க்க முடியாது வைக்க முடியாதுன்னு. உடனே இந்த பிள்ளை தனி கொடுத்தனமோன்னு ஒரே ஒரே இதில் வச்சு கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுக்கு வர்றது இல்லையா போகிறது இல்லையா, ஏன் பெற்றவங்க உயிரோட தான் இருக்காங்களா செத்தாங்க கூட கவனிக்கலையா. அவள் ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ கூட அந்த பையன் இந்த பக்கம் வந்து பார்க்கல. இப்படி இருக்காங்க. விசேஷ வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டா யாருக்கு வந்து மொய் செய்ய முடியாது அப்படின்றாங்களாம். நம்ம குடும்பம் வேணும் குட்டி வேணுன்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அதனால தான் நான் தனி கொடுத்தனா வேணான்றேன். நீ ஒவ்வொருத்தர் அப்படி இருந்தாங்கன்னா எல்லாரும் அதே மாதிரி இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து நிறைஞ்ச நம்ம எல்லா நல்ல கெட்டதுலையும் பார்த்து தானே எல்லாம் பண்ணியிருக்கான். ஒரு விசேஷனாலும் குடும்பமாக எல்லாரும் கலந்துக்கிட்டு எல்லாம் பண்ணுவோம் வைப்போம். அதெல்லாம் தெரியாத அவனுக்கு. அடப்போங்க நீ, நாமளும் தான் நினச்சோம் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, நம்ம ஒரு முடிவு எடுத்தால் பசங்க தலையாட்டுவாங்கன்னு நினச்சோம். கடைசியில் இப்படி வந்து நிற்கலையா? நான் கட்டுனா அவ்வளோதான் கட்டுவேன், இல்லைன்னா யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வந்து நிற்கலையா? அப்படியெல்லாம் நினச்சா எப்படி?
அத்தையும் மாமாவும் நமக்கு நலங்கு வச்சு விருந்தாக்கி போட்டாங்க. இதை கொண்டு போய் அங்கே கொடுக்கலான்னு பார்த்தா அம்மா வேற இங்கேயே உட்காந்துருக்காங்களே. அத்தை கூட எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அம்மா மட்டும் இதை பார்த்தாங்க, அம்புட்டு தான் வாழ்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டி வீட்டில் போய் வேலை வெட்டி பார்க்குறான், இங்கேருந்து சோறுலாம் கொண்டு போய் அங்கே கொடுக்குறான் வைக்கிறான்னு பேசிடுவாங்க. என்ன பண்ணுறது? அதனால தான் நீ எனக்கு கோவம், மற்றபடியெல்லாம் வேற எந்த கோவமும் எனக்கு கிடையாது. ஒரு 10 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன்னு வேற ஃபோன் போட்டு சொல்லிட்டேன். இப்போ இவங்க வேற உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேசுவாங்க. அதுக்குள்ளே வேற சாப்பாடு ஆறி போயிடும். பனி இறங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கிட்டு போக முடியாது, கரடி தொலை வேற. சரி, இங்கிட்டு பூந்து அப்படியே போயிட வேண்டியதான். அதனால தான் எனக்கு பயமா இருக்குது. உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டா கூட பிரச்சனை இல்லை போல, நீ பசங்களை பெற்றுட்டு தான் அடி வயிற்றில் நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களாவது இப்படி சொல்கிறீங்க. பொண்ணை பற்ற எங்களையெல்லாம் எடுத்துக்கங்க. வரப்போகிற மாப்பிள்ளை எப்படி வருவாங்கன்னு தெரியாது, அவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியாது. பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட எந்த கவலையும் இல்லாமல் இருந்த பொண்ணலாம். ஆனால் கட்டி கொடுத்ததுக்கப்புறம்தான் எத்தனை பிரச்சனை வரும், அத்தனையும் பார்க்கணும் வைக்கணும். எவ்வளோ இது. அதுவும் சரிதான் அண்ணி, பிள்ளைங்கனாலே பயமாக தான் இருக்கு இந்த காலத்துல எல்லாம். சூப்பரா இருக்கு. ஏமா இந்த பிரியாணி எங்கே எடுத்து வச்சிருந்த? இல்லடி, புள்ள ஆசைப்பட்டு பிரியாணி கேட்டா, அதான் சரி ஒரு பிரியாணி மட்டும் அங்கே தனியாக எடுத்து வச்சிருந்தேன், அதான் எடுத்து கொடுத்தேன். ஏமா கடைசியில் அந்த மொட்டைக்காரி வந்து கேட்டுச்சு, 100 ரூபாய்க்கு பிரியாணி விற்றுருந்துருக்கலாம், அதை விட்டுவிட்டு இதை எடுத்து இங்கே வச்சிருக்க. அப்பயும் கேட்குறேன் இருக்கா இல்லையான்னு. ஏண்டி, அதுதான் 1 ரூபாயா 2 ரூபாயா 30,000 40,000 கையில் வச்சிருக்கல்ல, அப்புறம் என்னடி? ஒரு 50 ரூபா பிரியாணியில் என்ன வரப்போகுது? புள்ள சாப்பிடட்டும் விடு. அதுவும் இல்லாமல் இத்தனை நாளாக சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தோம். அடுத்த வீட்டில் அதை இதுன்னு ஆக்கி திங்கும்போது புள்ள வாயை பார்த்துக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு நம்ம கடை வச்சு நம்ம புள்ள திங்காமல் என்னாடி ஊரில் உள்ளவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அப்படி என்னத்தை போய் சம்பாதிக்க போகிறோம்? பிரியாணியில் ஒரு பிரியாணிலேயே நீ கோட்டை கட்ட போகிற? ஏம்மா முதல்ல எவ்வளோ போட்டிருக்கோம், போட்ட முதல்ல எடுக்க வேணாமா? அதுவும் இல்லாமல் ஒன்று வாங்கினா 1 பிரியாணி போட்டு கறி விலைக்கு முட்டை அது இதுன்னு அதுக்கே எல்லாம் செலவு போக மீதி நமக்கு 2000 3000 தான் நிற்கும் போல் இருக்குது. நானே அந்த வயிற்றுச்சலில் இருக்கேன். இதை கொடுத்தா ஏதோ ஒன்று வந்திருக்கும். ஆட போடி. ஒரு பிரியாணியை தான் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான், தின்னுட்டு போட்டு விடு. அவசரம் திங்கிறதுக்கு. ஒருத்தன் கூட இந்த பக்கம் வரலையே. போட்டதெல்லாம் அப்படியே கிடக்கு. இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. சரி, இப்போ வரவு செலவெல்லாம் எப்படி? நேற்று ஜாமான் சட்டுன்னு எல்லாம் வாங்கினதே 30,000 ஆகிப்போச்சு. இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் செலவெல்லாம் போக நமக்கு 10,000 ரூபா நின்றுருக்குமா. ஆத்தாடி, 10,000 ரூபாயா? ஆமாம்மா, 10,000 ரூபா. 1 ரூபாயா 2 ரூபாயா? இத்தனை நாளாக நம்ம புத்தி கிட்டத்தனமாக இருந்துவிட்டோம்மா. வெறும் இந்த ஆட்டை ஓட்டிக்கிட்டு ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு பொழப்புத்தனத்தை பார்க்காம விட்டுப்புட்டேன் பாரு. இப்போ தான் தெரியுது இவ எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் வீடு கட்டினான்னு. இங்கே வருமா, இந்த மாதிரி 1 வருஷம் மட்டும் நல்லா ஒன்றுச்சுன்னு வையே, தினமும் 10,000 10,000 10,000ன்னு சம்பாரிச்சேன்னு வையே, கோட்டை மேலே கோட்டையே கட்டிவிடுவேன், வீடை இடித்து கட்டிவிடுவேன். அதுதான் பாருடி, கண்ணு கட்டதுக்கு அப்புறம் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுன்னு சரியாக போச்சு. இந்த வயசில் நம்மளாலையும் ஓடி ஆடி வேலை பார்க்க முடியல. இருந்தாலும் பரவாயில்லடி, இம்புட்டு வருமானம் வருதுன்னா உழைச்சா என்ன தப்பு? இப்போயே இவ்வளோனா ராத்திரிக்கு இன்னும் எவ்வளோ கிடைக்கும்? ஆமாண்டி, ஆமாம் ஆமாம். இன்றைக்கே நிறைய பேர் வந்துட்டு பிரியாணி இல்லையான்ட்டு போயிட்டாங்க. நாளைக்கெல்லாம் இன்றைக்கி 3 தடவை பிரியாணி ஆக்கணுமா, நாளைக்கெல்லாம் 4 தடவை ஆக்கி புண்ணுமா, அப்போ தான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். ஏண்டி, இன்னைக்கு எல்லாம் ஆப்பர் போட்டிருக்கோம், 1 வாங்கணும் 1 பிரின்னு ஓடிடுச்சு. நாளைக்கு அந்த மாதிரி ஓடுமா என்னன்னு தெரியலல்ல. என்னம்மா சொல்கிற? இங்கே பாரு, நாளைக்கு ஒரு அண்டா போடுவோம், ஒரு அண்டா எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டு மற்றதை வச்சுக்குவோம். சும்மா அள்ளி போட்டு நம்மளால் பண்ண முடியாதுடி. தினமும் 1 வாங்கினா 1 பிரின்னு நம்மளும் கொடுக்க முடியாது. ஏம்மா நம்ம என்ன கேஸ் அடுப்புலையே ஆக்குறோம், விறகு அடுப்பில் தானே. இங்கே பாரு, சொல்கிறத கேளு, சும்மா பைத்தியக்காரி மாதிரி பண்ணாத. நீ வேற வந்துட்டானா 2 பேரும் சேர்ந்து ஒப்பாரி வைங்க. ஏம்மா யாராவது அங்கே சாப்பிட போனாங்க? இல்லடி, ஒரு ஈக்காக்கா கூட போகல. ஆமாம் ஆமாம், நானும் தான் பார்த்தேன் யாராவது போகிறாங்களான்னு. அமுதா, என்னம்மா எல்லாம் ஓடிடுச்சா? எங்கங்க இன்னைக்கு போட்டு வச்சது ஒன்று கூட ஓடலை, அப்படியே எல்லாமே இருக்குது. என்ன சொல்ற? ஆமாங்க, இன்னைக்கு கூட்டம் முழுக்க அங்கே தான் போணுச்சு. இங்கே ஒருத்தரும் திரும்பி கூட பார்க்கல, யாருமே வரலங்க. நான் ஒத்தால தான் இருந்தேன். ஒருத்தர் கூட சாப்பிட வரலையா? ம்,
நம்ம கடைக்கு ரெகுலராக சாப்பிட வரவங்க எல்லாம் கூட அங்கே தாங்க போனாங்க. இன்னைக்கு யாரும் இந்த பக்கமே வரல. இன்னத்துக்கும் 10 ரூபாய்க்கு 4 பணியாரம் கொடுக்குறோம். ம், அப்படி இருந்து யாரும் இந்த பக்கம் வரல பாருங்க. சரி விடு, முத நாள் தானே, அப்படி இருக்கும். என்னமோ போங்க, மனசே கேட்கல. விடு, பார்த்துக்கலாம். விடு விடு, மனசை மட்டும் தளர விட்டுறாத, பார்த்துக்கலாம். ஏம்மா இதை கொண்டு போய் பேங்கில் போட்டு வச்சிடணுமா? இல்லைன்னு வை, கடங்காரன் வந்து எல்லா காசையும் வாங்கிட்டு போயிடுவானுங்க. ஏண்டி அந்த பையன் ரகு வேற வந்தான், அவனுக்கே 7,000 8,000 நம்ம தர வேண்டியது இருக்கு, அதை கொடுக்கலையா? கொடுப்போம், என்ன அவசரம்? இப்போ தானே கடையை ஆரம்பிச்சிருக்கோம். உடனே வந்த லாபத்தை மொத்தமும் கொடுத்துட்டா நாளைக்கு என்ன பண்ணுறது? நீ வேலை செஞ்சு கொடுத்துருக்கான், கொடுக்கணுமில்ல. ஆ கொடுப்போம். இதுலேயும் வேற இன்னைக்கு ஆடு சுத்தமாக மேய்க்கவே இல்லை. ஆடெல்லாம் இங்கே கட்டாந்தரையில் கட்டி கிடக்கும். என்ன ஆச்சுகளோ எல்லாம் கத்திக்கிட்டு கிடக்க போகுதுங்க. அதெல்லாம் ஒன்று கத்திக்கிட்டு இருக்காது, அது பாட்டுக்கு இருக்குங்க. அதான் காலையில தீனியை போட்டு தானே வந்தோம். ஏண்டி காலையில் 5:30 மணிக்கு வந்ததுடி, இன்ன வரைக்கும் அதுங்களுக்கு தண்ணி வைக்கல, ஒன்றும் வைக்கல. புல்லுமே இருந்திருக்குமா என்னன்னு தெரியலை. யாரு சாயங்காலத்துக்கு டிஃபனு செய்யணும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாத்திரத்தை எடுத்து போட்டு இவ கழுவுவா, நீ ரெடி பண்ணு. நான் இங்கே வெங்காயம் தக்காளியெல்லாம் உரிச்சு எல்லாம் ரெடி பண்ணுறேன். சாமான்லாம் போய் வாங்கிட்டு வரேன். ஆ சரிடி.